வணக்கம். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா? அதை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 125 சிஆர்பிசி வந்து ஜெண்டர் நியூட்ரல் செக்ஷன், அதாவது பாலின பாகுபாடு இல்லாதது. அதில் ஆனால் வர ஒய்ஃபுங்கிற வார்த்தையை பாலின பாகுபாடோடு தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த செக்ஷன் 125 சிஆர்பிசிக்கு கீழே ஒரு ஹஸ்பண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. ஹிந்து திருமண சட்டம், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், அதுபடி திருமணம் நடந்திருந்தால் அதில் இருக்கிற செக்ஷன் 24-25 படி ஹஸ்பண்டும் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இந்த செக்ஷன் 125 சிஆர்பிசி மாதிரி ஆதரவற்ற நிலையை போக்குறதுக்காக மட்டும் இந்த செக்ஷன் கிடையாது. தன் வாழ்க்கை துணை மனமான வீட்டில் என்ன வசதியோடு இருந்திருப்பாரோ அதே வசதியோடு அவர் கன்டினியூ பண்ணி இருக்கிறதுக்காகவும் இந்த செக்ஷனுக்கு கீழே ஹிந்து மேரேஜ் ஆக்டில் மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இதை நம்ம ஒரு உண்மையான எக்ஸாம்பிள் கேஸை வச்சு பார்க்கலாம். ராணி சேத்தி வெர்சஸ் சுனில் சேத்தி. இதில் ராணியும் சுனிலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இதில் சுனில் ஹஸ்பண்ட் வந்து ராணி கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்டு கேஸ் போடுறாரு. அதில் ஃபேமிலி கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு மாதம் 20,000 மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் உபயோகிக்கிறதுக்காக ஒரு மாருதி ஜென் கார் அதையும் கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு. இதை எதிர்த்து ராணி அந்த ஒய்ஃப் வந்து ஹைகோர்ட் போகிறாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, ஃப்யூச்சரில் அவங்களுக்கான திருமணத்துக்கும் படிப்புக்கும் எனக்கு பண தேவை இருக்குது, இதை வந்து கருத்தில் எடுத்துக்காமல் ஃபேமிலி கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கு ராணி போகிறாங்க. ஹைகோர்ட்டில் சுனிலும் ராணியும் சேர்ந்து தொடங்கின தொழில் மாதம் 6.5 லட்சம் லாபம் தருவதா சுனில் வந்து நிரூபிச்சிடுறாரு. ஆனால் சுனிலுக்கு வருமானம் இருக்குது, இருந்தாலும் அவர் மெயின்டெனன்ஸ் கேட்குறார் அப்படிங்கிறத ராணியால் நிரூபிக்க முடியலை. இதனால் ஹைகோர்ட்டு சுனில் அந்த கணவனுக்கு ஒய்ஃபு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. இந்த சட்டத்துக்கு கீழே நம்ம மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்கு, ஹஸ்பண்ட் வாங்குறதுக்கு கணவன் மனைவி இருவரும் ஹிந்துவாக இருந்தால் மட்டும் போதாது. ஹிந்து திருமண சட்டத்துக்கு கீழே அவங்க திருமணம் நடந்திருக்கணும். மேலும் ஹஸ்பண்ட் அந்த கணவனுக்கு வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு நிரூபிச்சிட்டா மெயின்டெனன்ஸ் கிடையாது. அவருக்கு மேலும் மறுமணம் ஆகியிருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.